ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தியானத்திற்காக இந்த மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான கற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு உப்பாகி விடுவாய். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க அதை கைகொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பரம்பிதாவே. ஸ்தோத்திரம். இதை நாம் பார்க்கிறோம். தேவன் செய்யக்கூடிய ஒரு வேலையை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான கற்களுமுள்ள இயந்திரமாக்குகிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை நாம் இன்று இருக்கிற ஜீவியத்திலே, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஜீவியத்திலே ஒரு புதிதும் கூர்மையுமான ஒரு மனிதனாக, மனுஷியாக நம்மை மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். புதிதாக்கப்பட வேண்டும் நாம் என்று சொல்லி இந்த ஆவிக்குரிய ஜீவியம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கூர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி கூர்மையான ஒரு இயந்திரமாக மாற்றப்படும் பொழுது மலைகளை போல இருக்கிற பெரிய காரியங்கள், குண்டுகளை போன்று இருக்கிற பெரிய காரியங்களை நாம் மேற்கொண்டு அதன் மேலே ஒரு ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. இப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்திலே, பூமிக்குரிய காரியங்களில மிக பெரிதாய் காணப்படுகிற அநேக காரியங்களை ஸ்தோத்திரம் அவைகளை ஜெயம் கொள்வதற்காக தேவன் நம்மை ஒரு புதிதான ஒரு கூர்மையுள்ள ஒரு மனிதனாக, மனுஷியாக மாற்ற விரும்புகிறார். நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் அவர் இருபுறமும் கருத்துள்ள பட்டயம் என்று சொல்லி அந்த இடத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையானது அது இருபுறமும் கருத்துள்ள பட்டயம். தேவன் அவருடைய வார்த்தை அது மிகவும் கூர்மையானது. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துதல் 1 அதிகாரம் 16வது வசனத்திலே வேத வசனம் விவரமாய் சொல்கிறது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருத்துள்ள பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை அது மிகவும் கூர்மையானது. இது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட இந்த ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது நாமும் கூட கூர்மையான பட்டயமாய் நாம் மாறுகிறோம். அதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அவர் இருபுறம் கருத்துள்ள பட்டயம். எபிரேயர் 4:12 வாசிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தை அது நம்மை கூர்மையாக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மை புதிதும் கூர்மையுமான ஒரு மனுஷனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடிய வேளையிலே நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நாம் நம்முடைய ஜீவியத்துல கூர்மையாக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என விரும்புகிறார்.
பிரசங்கி 10:10 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை உபயோகப்படுத்த வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செம்மையால் செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒரு மழுங்கனான ஆயுதத்தை தீட்டவில்லை என்று சொன்னால் அதிக பலத்தை வேலை செய்வதற்கு உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும். ஒரு தீட்டப்படாத ஒரு போராளியை கொண்டு ஒரு மரத்தை வெட்டுவான் என்று சொன்னால் அவன் அந்த மரத்தை வெட்டி முடிக்க முடியாது. அதிக நேரம் எடுக்கும், அதிக நேரம் அதை வெட்ட வேண்டியிருக்கும், அதிக பலத்தை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும். அது காரியத்துல ஜெயம் கொண்டு வராது. அந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆயுதம் அது தீட்டப்பட வேண்டியது அவசியம். அப்படி தீட்டப்படும் பொழுது நேரங்களும் சோதரம் நம்முடைய பலத்தின் செலவினங்களும் அது குறைகிறதாய் காணப்படும். காரியத்தை செம்மையாய் செய்யறதுக்கு ஞானமே நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை தான் ஞானம். அந்த தேவனுடைய வார்த்தையாக இயேசு இருக்கிறார். சோதரம் அவருடைய வார்த்தை தான் ஞானம். ஞானமே பிரதானம் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல மழுங்கலான பகுதிகள், எந்தெந்த இடங்கள்ல மழுங்கலான பகுதிகள் இருக்கிறதோ அதெல்லாம் தீட்டப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி நம்முடைய இந்த மழுங்கலான ஆயுதத்தை, ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்படுகிற மழுங்கலான காரியங்களை தேவனுடைய வார்த்தையானது தீட்டி அது கூர்மையாக்குறதாய் காணப்படும். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, கை கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த திருபுறம் கருக்குள்ள பட்டயமானது நம்மை கூர்மையாக்குறதாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தை அந்த வாயில இருக்கும் பொழுது, அந்த இருதயத்தில் இருக்கும் பொழுது நாம் ஒரு கூர்மையான இயந்திரத்தை போல காணப்படுகிறோம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும். அதை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை வினமாய் சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையானது உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆவியானவராலே, தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. வார்த்தை நம்மை திரும்பும் கருத்துள்ள பட்டயமாய் அது தீட்டக்கூடியதாய் இருக்கிறது. வேத வார்த்தையை வாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கண்ணாடியிலே நம்ம முகத்தை பார்த்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக பரிசுத்தத்திலே நாம் தீட்டப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசுவாசம் தீட்டப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ அன்பு, பயபக்தி, தேவ பக்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் கூர்மையாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. வார்த்தை நம்மை கூர்மையாக்குறதா காணப்படுகிறது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஒரு ஆயுதத்தை கூர்மையாக்குறதுக்கு நாம் 2 வழிகளை உபயோகப்படுத்தலாம். ஒண்ணு, அதை தீட்டுகிறது மூலமாக, அறத்தை கொண்டு அதை தீட்டுகிறது மூலமாக, தீட்டக்கூடிய வழியிலே அதை தீட்டும் போது மழுங்கலாய் இருக்கிற ஆயுதம் கூர்மையாக மாறுகிறது. இன்னும் சொல்ல போனால் சில ஆயுதங்களை அதை நெருப்பிலே இட்டு, நெருப்பிலே கருகி போகாத இரும்பு, வெள்ளி, தங்கம் போன்ற காரியங்களை அதை ஒரு பொருளாய் உருவாக்குறதுக்காக, அதை செம்மையான பொருளாய் மாற்றுவதற்காக அதை அக்னியிலே உள்ளே விட்டு அதை மறுபடியும் அதை புதுப்பிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த அக்னி பிளம்பிலே அந்த அந்த ஆயுதமானது மறுபடியும் அடிக்கப்பட்டு அந்த மழுங்கனான காரியங்கள் அது மறுபடியும் தீட்டப்படுகிற ஒரு புதிய பட்டயமாய் அது மாற்றப்படுகிறது. இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஒரு அக்னிக்குள்ள அந்த ஆயுதம், இருப்பு ஆயுதம் அது செலுத்தப்படும் பொழுது அது கூர்மையான ஆயுதமாய் அது
மாற்றப்படுகிறது. அக்னி அபிஷேகத்தை குறிக்கிறது. நமக்குள்ளே ஒரு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், ஒரு அக்னியின் அபிஷேகம் நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் இன்னும் அதிகமாய் கூர்மையான பட்டயமாய் நாம் மாற்றப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் இன்னும் அதிகமாய் கூர்மையாக்கப்பட வேண்டும். தேவ சமூகத்திலே இன்னும் அதிகமான நேரங்களை அமர்ந்து ஒருவோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி சோதரம் அவர் இன்னும் கிட்டு சேர்கிற ஒரு அனுபவம், அவரை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு அனுபவம், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை கைகொள்ளுகிற ஒரு அனுபவம் சோதரம். இதன் மூலமாக நாம் ஒரு கூர்மையான பட்டயமாய் மாறுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவர் சித்தத்தை செய்வதற்கும் ஏற்ற ஒரு ஆயுதமாய் நாம் மாறுகிறோம். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மலுங்கலான நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அது தீட்டப்பட வேண்டியது மிகவும் அவசியம். சோதரா தேவ வார்த்தையின் மூலமாய், அபிஷேகத்தின் மூலமாய் சோதரம் நாம் இன்னும் அதிகமாய் புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் மாற வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிக நேரம் தேவனுடைய சமூகத்திலே செலவு செய்வதன் மூலமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை தியானிக்கிறதன் மூலமாக, இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்கிறதன் மூலமாக, நாம் அறிந்திருக்கிற அறிவு குறைவுள்ளது, இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளும்படியாக, இன்னும் அதிகமாய் நம்முடைய பாவங்கள் நீங்க நலங்களான காரியங்கள் எல்லாம் கூர்மையாக்கப்படும்படியாக, இன்னும் அதிகமாய் அவரை கிட்டி சேர, இன்னும் அதிகமாய் அவருக்கு பிரயோஜனமாய் இருக்க, இன்னும் அதிகமாய் ஒரு வருகைக்கு ஆயத்தமாக நம்மளே பிரிய செய்ய அவர் விரும்புகிறார். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேத வார்த்தையின் மூலமாய், அபிஷேகத்தின் மூலமாய் தேவன் இதை நம்மளை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவங்களோட இந்த காலை வேளையிலே ஒரு புதிய கூர்மையான இயந்திரம் காட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு மலங்கரான ஆயுதமாய் காணப்படுகிற நம்முடைய காரியங்கள் எல்லாம் தீட்டப்படும்படியாக ஒப்பு கொடுப்போம். தாமே நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை அவர் செய்வார். இதன் மூலமாக நம் மூலமாக அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். மலைகள் போல இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் என்னுடைய வார்த்தையும் அபிஷேகமும் அதில் ஒடுக்கி போடுகிறதாய் காணப்படுகிறது. எதிராக இருக்கிற சாத்து கொண்டு வருகிற மலை போல எந்த ஒரு பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை வார்த்தையும் அவருடைய அபிஷேகமும் நமக்கு தருகிறதா இருக்கிறது. பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியங்களை தேவன் உங்களுக்கு தந்து புதிதும் கூர்மையுமான கற்புள்ள இயந்திரமாய் மாற்றி உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. இதை கொண்டு பலத்த காரியங்களை கற்று செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக தோத்துறோம். ஆண்டவரே தோத்துறோம். இருபுறம் கருக்குள்ள உங்களுடைய பட்டயம் ஆண்டவரே சோத்துறோம். வார்த்தையின் மூலமாய் எங்களை இன்னும் அதிகமாய் கூர்மைப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே சோதரம் இந்த வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ள, இன்னும் அதிகமாய் அவருடைய அபிஷேகத்தினாலே நாங்கள் நிரம்ப பலப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார்கள். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவங்க நல்ல ஆண்டவரே சோதரம் தெய்வீக சுகத்தினால சுகப்படும்படியாய் பலப்படும்படியாய் சொல்லிக்கிறேன். தகப்பனே சோதரம் கட்டுகள் இருக்கிறவங்க கட்டுகள் ஆண்டவரே இந்த நாமத்தினாலே விடுவிக்கப்படும்படியாய் சோதரம் நடக்கும்படியா, விஷயங்கள் நடக்கும்படியாய் கர்த்தாவே சோதரம் உண்மை நம்பி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே கரம் தூக்கி எதிர்க்கும்படியாக உயர்ந்த ஸ்தலங்களை நடக்கப்படும்படியாக நான் சொல்லிக்கிறேன். இவர்களை கொண்டு கற்ற பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.